ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு, இனி நீ உயிரடைவாய். ஆண்டவர் இந்த நாள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மரித்து போயிருக்கிற காரியங்கள் உயிரடையும். உங்கள் ஆசீர்வாதங்கள் மரித்து போயிருந்தால் அது உயிரடையும். உங்கள் சரீரத்தில் பலன் மரித்து போயிருந்தால் அது உயிரடையும். உங்கள் சரீரத்தின் உறுப்புகள் மரித்து போயிருந்தால் அது உயிரடையும். மரித்து போயிருக்கிற காரியங்களை உயிர்ப்பிக்கும்படி ஆண்டவராகிய இயேசுவானவர் பூமிக்கு வந்தார். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில தன்னுடைய வார்த்தையின் வழியாக கடந்து வந்திருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்கள். நிச்சயமாகவே இந்த செய்தியின் முடிவில் உங்கள் வாழ்க்கையில ஒரு உயிரடைய செய்கிற காரியம் உண்டு. இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போவதான வேத பகுதி ஆதியாகமத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர்கள் யோசேப்பு தங்களுடைய கூட சொன்ன வார்த்தைகளை யாவையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றிக் கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. இந்த இடத்துல யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. யார் இந்த யாக்கோபு? இவனுடைய வாழ்க்கை மரித்து போயிருக்கிறது. மரித்து போயிருக்கிற இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். ஆனால் இவர் ஒரு மனுஷன். இப்ப கேட்கலாம், நாங்களாம் என்ன செத்த பணம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இல்ல, ஆண்டவர் சொல்ற வார்த்தை, சிலருடைய வாழ்க்கை மாமிச பிரகாரமாய் உயிரோடு இருக்கிறது, ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாய் பூமிக்குரிய பிரகாரமாய் மரித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்ப இன்னைக்கு எதெல்லாம் என் வாழ்க்கையில உயிர்ப்பிக்கும்? என்னுடைய மரித்து போயிருக்கிற காரியங்கள்ல எதெல்லாம் என்னை உயிர்ப்பிக்கும்? இதை தான் நாம் தியானிக்க போகிறோம். கூர்ந்து கவனிங்கள். நிச்சயமாகவே இந்த வார்த்தையானது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எவைகள் நம்மை உயிர்ப்பிக்கும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24ஆவது வசனத்துல, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இங்க ஒரு தகப்பன் சொல்றாரு, என் குமாரன் மரித்தான், இப்பொழுது உயிர்த்தான். இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. இந்த 2 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை தகப்பனோடு இருக்கிறார். ஒரு பிள்ளை என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தூர தேசம் சென்று தவறான வழியில போய் செலவு செய்து நஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வாழ்க்கையின் ஆதாரத்தை இழந்து இப்ப மறுபடியும் தகப்பன் வீட்டை தேடி வருகிறார். தேடி வந்த போது தகப்பன் சொன்ன ஒரு வார்த்தை, இவன் மரித்தான், உயிரிழந்தான். அப்ப தகப்பனை விட்டு தூரம் போன பிள்ளை வாழ்க்கை மரித்து போய் வந்திருக்கு, எதிர்காலம் மரித்து போய் வந்திருக்கு, ஆசீர்வாதங்கள் மரித்து போய் வந்திருக்கு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில எது மரித்து போயிருக்கு? ஆண்டவராகிய இயேசுவின் வீடு தகப்பன் வீடு போலதான். நீங்கள் எந்த சூழ்நிலையில இழந்து போய் வந்திருந்தாலும் அந்த இழப்புகளை உங்களுக்கு மறுபடியும் தரும்படி ஆண்டவராகிய இயேசுவானவர் வந்திருக்கிறார். அப்ப தகப்பன் வீடாகிய இயேசு கிட்ட வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவரை விட்டு போய் மரித்து போன ஒரு சூழ்நிலை. இப்ப எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படி இருக்கு? நான் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டேன்னா ரொம்ப தூரம் போயிட்டேன், போனதுனால என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் மரித்து போயிருக்கு. அப்ப இன்னைக்கு நம்மை உயிர்ப்பிக்க செய்கிற இடம் தகப்பனுடைய வீடு, இயேசுவின் வீடு. அதுதான் திருச்சபை. நான் என்னத்தை இழந்து போய் என் வாழ்க்கை ஒரு நடைபணமா இருந்தாலும் இந்த வாழ்க்கையை உயிர்ப்பிக்க பெற செய்கிற இடம் தேவ சமூகம், இயேசுவின் வீடு. நான் இயேசுவின் வீட்டுக்கு வந்துட்டேன்னா, திருச்சபைக்கு வந்துட்டேன்னா என் வாழ்க்கை உயிரடையும். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப உலகத்திலே கிடைக்காத ஆதரவு ஆண்டவராக இயேசுவின் வீட்டில் நமக்கு கிடைக்குது. அப்ப இன்னைக்கு உலகத்துல அநேக காரியங்கள் நம்மை இழக்க செய்கிறது, நம்மை மரணம் அடையும்படி செய்கிற காரியமா இருக்குது. ஆனால் இயேசுவின் வீடு என்னை உயிர்ப்பிக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? திருச்சபையாகிய தகப்பன் வீட்டுக்கு வந்து ஜெபித்து துதித்து அவரை பாடி அவரோட பிரசன்னத்தை கேட்டு பாருங்க. நிச்சயமாய் மரித்து போயிருக்கிற உங்கள் அவயங்கள் உயிர் பெறும். மரித்து போயிருக்கிற உங்கள் ஆசீர்வாதங்கள் உயிர் பெறும். மரித்து போயிருக்கிற உங்களுக்கு சமாதானம் உயிர் பெறும். மரித்து போயிருக்கிற உங்கள் கிருபை உயிர் பெறும். அப்ப முதலாவது உயிர்ப்பிக்கிறது எது? இயேசுவின் வீடு, திருச்சபை. இரண்டாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள்ல நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். இதே யாக்கோபு தான் செய்த தவறுனால என்ன பண்றாரு? வீட்டுல இருந்து துரத்தப்படுகிறார். வனாந்தரத்துல படுத்து கிடக்கிறார். ஒரு கல்லை எடுத்து வச்சு படுத்து மரணத்தின் விளிம்புல இந்த யாக்கோபு இருக்கிறார். இந்த யாக்கோபின் ஆவி உயிர்த்தது நான் சொன்னேன் இல்லையா? இந்த இடத்துல தவறான ஒரு
காரியத்தை செய்து தகப்பனிடத்திலிருந்து சேஷ்ட புத்திர பாகம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இவர் என்ன செய்யறாரு? தவறு பண்ணிட்டார். அதனால வீட்டுல இருந்து துரத்தப்படுகிறார். துரத்தப்பட்ட இவர் வனாந்திரத்தில் வந்து தங்கி இருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் பேசுற ஒரு வார்த்தை, ஆண்டவர் எப்படி பேசுறாரு பாருங்க. அந்த இந்த படுத்திருக்கிற இந்த மனுஷன் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான ஒரு ஏணியை பார்க்கிறார். மேல இயேசுவை பார்க்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் சொல்லி நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்ற. மரணத்தின் விளிம்பில் இருக்கிறான். இந்த இடத்துல ஒரு தரிசனம் இவனை மறுபடியும் உயிர்ப்பித்து, அடுத்தது இந்த தரிசனம் இல்ல, இந்த தேவ தரிசனம் இல்ல, இந்த வாக்கு தத்தம் இல்ல அப்படின்னா இவன் உயிர் அந்த வனாந்தரத்திலே போயிருக்கும். பாருங்க, பரலோகத்தில் ஒரு திட்டம் இருக்கு. அந்த பரலோகத்தின் திட்டம் இவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படுகிறது. இனி நீ மறிக்க வேண்டிய, வனாந்தரத்தில் மறிக்க வேண்டிய ஆள் இல்ல, நீ உயிரோட வாழ வேண்டும். அப்ப ரெண்டாவது நம்ம எது உயிர்ப்பிக்கும்? தரிசனம் உயிர்ப்பிக்கும். இன்றைக்கு திருச்சபை மூலமாக ஆண்டவர் தரிசனமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். சிலருக்கு தரிசனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த தரிசனத்தை அசட்டை செய்தால் நம் வாழ்க்கையில மரித்து போன ஒரு சூழ்நிலையில வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்ப இப்ப பாருங்க, கைவிடப்பட்ட இடத்துல ஆண்டவர் இவனுக்கு ஒரு தரிசனத்தை வைத்து, இவன் உயிர் போக வேண்டிய அவசியம் இல்ல, நீ வாழ வேண்டியவன், நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவன் ஆண்டவர் பேசுறார். பாருங்க, யாக்கோபு, எதுக்கு நான் சொல்றேன்னா, யாக்கோபு இங்க இருந்து லாபானுடைய வீட்டுக்கு போகணும்னா 735 மைல் நடந்து போகும். வனாந்திரத்துல இருந்து 735 மைல் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? சாப்பிடுற சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, வனாந்திரம். ஆனால் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நீ இந்த வனாந்திரத்திலே சாவதற்காக அழைக்கப்பட்டவன் இல்ல, நீ ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவன். அப்ப இந்த தரிசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. அதே தரிசனம் நம்மை பாதுகாக்கிறது. அதே ஆதியாகமம் 28:15 வாசித்து பாருங்கள். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணு. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீ மறிக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. நீ எப்படி 735 கிலோமீட்டர் போறியோ அதே போல மறுபடியும் உன்னை ஆசீர்வாதமா கொண்டு வர போறேன். இப்ப ஆசீர்வாதமா ஆண்டவர் கொண்டு வர போறேன்னு சொல்றார். அப்ப முதலாவது நம்மை உயிர்ப்பிக்கிறது எது? இயேசுவின் வீடு, திருச்சபை. இரண்டாவது நம்மை உயிர்ப்பிக்கிறது எது? தரிசனம். தீர்க்க தரிசனம், நமக்கு கொடுக்கப்படுகிற தரிசனம். கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார்களே இங்க, அந்த தரிசனமான வார்த்தைகள் நம்மை உயிர் பெற செய்யும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இனி நீ உயிர் அடைவார் அப்படின்னா, என் மரித்து போயிருக்கிற காரியம் எங்க உயிர்ப்பிக்கப்படுகிறது? இயேசுவின் வீட்டுல, திருச்சபையில. இரண்டாவது, என் மரித்து போயிருக்கிற வாழ்க்கை, குடும்பம், சரீரம் எங்க உயிர்ப்பிக்கப்படுகிறது? தேவ தரிசனத்திற்குள் நான் வாழும் பொழுது. இந்த தரிசனம் என்ன செய்யுமா? இந்த தரிசனம் உண்மையை பேச வைக்கணும். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு தரிசனத்தை கொடுத்துட்டா, தரிசனத்தை பேசுறத அவன் செவி கொடுத்து அதை கேட்டுட்டா, அந்த தரிசனம் அவனை பொய் சொல்ல வைக்காது, உண்மை சொல்ல. இந்த யாக்கோபு பாருங்க, பொய் பேசுறவன். ஆதியாகமம் 27:24 ஈசாக்கு கேட்கிறாரு, நீ என் பிள்ளையா, ஏசாவா அப்படின்னு கேட்டது. ஆமா, நான் ஏசாதான்னு சொல்லிட்டான். எதுக்கு? ஆசீர்வாதங்களை வாங்கிறதுக்கு. ஈசாக்குக்கு கண் பார்வை கம்மி ஆயிடுச்சு. என்ன பண்றான்? ஆட்டு தோலுடைய அந்த மேல இருக்கிற ரோமங்களை உடம்புல போட்டுட்டு ஏசாப்புல மிமிக்ரி பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா. பொய் சொல்றான். ஆனா தரிசனம் கிடைத்த பிறகு பாருங்க, இவனுக்குள்ள பொய் இல்லை. ஆதியாகமம் 32:27 ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன என்று. அவன் கரெக்டா சொல்றான் பாருங்க, என் பேர் யாக்கோபு. என் பேர் என்ன? யாக்கோபு. உண்மையை சொல்றான். தரிசனத்தை பெற்ற உடனே உண்மை வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு நம்மை உயிரிழ செய்கிறது எதுனா தேவ சமூகம், இயேசுவின் வீடு, திருச்சபை. அடுத்தது திருச்சபைக்குள்ள வந்துட்டு என்னை மறுபடியும் உயிரிழ செய்கிறது எதுனா கர்த்தருடைய வார்த்தை, தரிசனம். திருச்சபை தரிசனமான வார்த்தைகளை சொல்றாங்க, அது என்னை உயிரிழ செய்யும். இந்த தரிசனம் என்ன என்ன பண்ணாது? பொய் சொல்ல விடாது. இப்ப பரலோகத்தின் தேவன் இவனுக்கு நல்லா தெரியும். இயேசு கிட்ட பையன் பெத்த தகப்பன் கிட்ட போய் சொல்லலாம், ஆனா இயேசு கிட்ட போய் சொல்ல என்ன பண்ண முடியாது? ஆசீர்வாதங்களே பெற முடியாது. பாருங்க, உண்மையை சொல்லிட்டான் யாக்கோபுன்னு சொல்லி. இப்ப இன்னைக்கு நாம ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மையை சொல்லிட்டு இருக்கோம், எவ்வளவு பொய் சொல்லிட்டு இருக்கோம். சபைக்கு வராதுக்கு பல பொய்யான காரணங்கள், ஆராதிக்கிறதுக்காக பல பொய்யான காரணங்கள், துதிக்காத பெரிய பயங்கர பொய்யான காரியங்கள், நாமளே காரியங்களை உண்டு பண்ணும். இப்ப ஆண்டவருக்கு இருக்கிறத இருக்கிறபடி சொல்லிடணும். ஆனா பாருங்க, சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார். அதே ஆதியாகமம் 32:28 ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நீ யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படுவாய். இனி நீ உண்மையை சொன்னப்பா, நீ இனி சாதாரண மனுஷன் அல்ல, நீ ஒரு ராஜ்யம். ஆண்டவர் இவனை ராஜ்யமாய் மாற்றி விட்டார். அப்ப இன்றைக்கு நம்மை உயிரடைய செய்கிறது எது? முதலாவது தேவ சமூகம், இயேசுவின் வீடு, இயேசுவின் வீடு, திருச்சபை. அடுத்தது உயிரடைய செய்கிறது எது?
தேவ தரிசனம். அப்ப இந்த தரிசனத்தை பெற்ற மனுஷனை குறித்து நான் சொன்னேன். முதலாவது, இந்த தரிசனம் பெற்ற மனுஷன் என்ன பண்ணா? பொய்ய விட்டுட்டான். இரண்டாவது பாருங்க, தரிசனம் சோம்பேறித்தனத்தை மாற்றும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து என்று போட்டிருக்கு. பாருங்க, அப்பா அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் காலையில எந்திரிக்காத ஆளு, வீட்டோட சுத்திட்டு இருக்கிற ஆளு, இப்ப தேவ தரிசனம் பெற்ற உடனே என்ன பண்றாரு? அதிகாலையில எழுந்திருக்கிறார். இப்ப சில வீட்டுல பாத்தீங்கன்னா தகப்பன் தாய் என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகளை எழுப்புவாங்க, எழுந்துக்க மாட்டாங்க. ஆனா நாளை காலையில் ஊருக்கு போறோம், நாளை காலையில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், இல்ல வேற ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போறோம், இல்ல ஒரு ஷாப்பிங் போறோம்னு சொன்னா காலை சீக்கிரமாவே எழுந்துருவாங்க. ஆனா இந்த யாக்கோபு பாருங்க, தெய்வ தரிசனம் பெற்றவுடனே காலையில் எழுந்திருக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தரிசனம் என்ன செய்யுமா? உங்களை ஜெபிக்க வைக்கும், துதிக்க வைக்கும், தேவனை ஆராதிக்க வைக்கும், தேவனை மகிமைப்படுத்த வைக்கும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வைக்கும். அப்ப முதலாவது என்னை எது உயிர்ப்பிக்கிறது? இயேசுவின் வீடு. இயேசுவின் வீட்டுக்கு நான் சகலத்தையும் இழந்திருந்தாலும், நான் எவ்வளவு தூரம் என் வாழ்க்கையின் எல்லையில தவறான பாதையில போயிருந்தாலும், நான் இயேசுவின் வீடாகிய திருச்சபைக்கு போயிட்டு நான் என் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். இரண்டாவது, சபைக்கு போறது மட்டும் இல்ல, அங்க பேசக்கூடிய தரிசனமான வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. மூன்றாவது எது என்னை உயிர்ப்பிக்கிறது? சங்கீதம் 119:25 வாசிச்சு பாத்தீங்கன்னா, வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இங்க நான் இயேசுவின் வீட்டுக்கு வந்துட்டேன், இங்க தரிசனமான வார்த்தைகளை ஊழியர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனா நான் இங்க பேசுற வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். நிறைய பேர் அப்படிதான் வாழ்க்கையில இழப்ப பார்த்தவங்க இயேசுவின் வீட்டுக்கு வந்துடுறாங்க, தரிசனமான வார்த்தைகளை கேட்கிறாங்க, ஆனா இந்த வசனத்திற்கு இருதயத்தில் இடம் கொடுப்பது இல்லை. அப்ப இன்றைக்கு மூன்றாவது காரியம் பாருங்க, இயேசுவின் வார்த்தையாகிய வசனம் உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, எந்தெந்த சூழ்நிலையில நான் சந்தோஷமா இருக்கும்போது பைபிள் கேட்கறது பெரிய விஷயம் இல்லைங்க. நான் மனக்கவலையோடு இருக்கும்பொழுது நான் வேத கேட்டு வாசிக்கும் பொழுது என் கவலைக்கான மருந்தின் வார்த்தைகள் வேதாகமத்தில் இருக்கு. அப்ப இன்றைக்கு முதலாவது என்னை எது உயிர்ப்பிக்கிறது? இயேசுவின் வீடு திருச்சபை. இரண்டாவது, அங்கிருந்து பேசக்கூடிய தரிசனமான வார்த்தைகள், எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற தரிசனம் என் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். மூன்றாவது, இயேசுவின் வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கும். நான்காவது காரியத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்க, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல உலர்ந்த எலும்புகள் இருக்கிற பள்ளத்தாக்குக்கு ஆண்டவர் எசேக்கியாவை கொண்டு போகிறார். இந்த உலர்ந்து போயிருக்கு, எலும்புகள் உலர்ந்து போயிருக்கு, அங்க கொண்டு போகிறார். கொண்டு போய் ஆண்டவர் பேசுறார். எலும்புகள் பள்ளத்தாக்கு முழுவதும் காணப்படுது. பள்ளத்தாக்கு முழுவதும் அந்த 37ஆம் அதிகாரம் வாசி பார்த்தீங்கன்னா, இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் முறைன்னு சொல்றார். இப்ப இந்த எலும்பை பார்த்து பேசுன்னு சொல்றார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்படிதான் நிறைய காரியம் மறித்து உலர்ந்து போய் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு. இதெல்லாம் உயிர் பெறுமா? பெறாது. இதெல்லாம் இனிமே எழுப்புமா? எழும்பாது. குவியலா இருக்கும் அந்த எலும்புகள். அப்ப பாருங்க, பார்க்கிற நமக்கு எப்படி இருக்கும்? இனிமே இது உயிர் பெறாது, இனிமே இது எழும்ப வாய்ப்பே இல்லை, இதை உலர்ந்து போயிருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றது, இதை பார்த்து பேசு. இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த தீர்க்கதரிசி என்ன நினைச்சிருப்பான்? என்ன ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார் போது, இங்க யாருமே உயிரோட இல்லை, எலும்புகள் உலர்ந்து போயிருக்கு, இதை பார்த்து பேசினா எப்படி உயிரடையும்? இன்னைக்கு நீங்க பார்க்குறீங்க உங்க பிரச்சனைகள் அப்படி உலர்ந்து போயிருக்கலாம். கடன் பிரச்சனை, சரீர பிரகாரமான பிரச்சனை, மன ரீதியான கவலைகள், நிறைய போராட்டங்கள், இதெல்லாம் மறித்து போய் குவியலா இருக்கலாம், எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கலாம். ஆனா இப்ப இவன் ஒரு தீர்மானம் பண்ணும்போது எலும்புகள் சேனையாய் நின்றது என்று சொல்லப்பட்டது. அப்ப இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் உங்கள் வாழ்க்கையை உயிரடையச்சு. நீங்க எந்த தீர்மானம் எடுக்கிறீங்க? என்னால முடியும், நான் திருச்சபைக்கு போவேன், தரிசனமான வார்த்தைகளை கேட்பேன், இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுப்பேன், நிச்சயமா என் பிரச்சனையை பார்த்து நான் கடவுளுடைய வார்த்தையை பேசுவேன், அது உயிர் பெறும். நீங்க வாசி பாத்தீங்கன்னா 37ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8, 9, 10 வசனங்கள். அதே 37ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல்ல ஆண்டவர் எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். அது வரைக்கும் எலும்புகள் எல்லாம் தனித்தனியா இல்லாம குவியலா இருந்த எலும்புகள் எல்லாம் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டதாம். அந்த கடவுளுடைய வார்த்தையின் வல்லமை, அந்த கடவுளுடைய வார்த்தை, உங்க பிரச்சனைகள் எப்படிப்பட்ட குவியலா இருந்தாலும் சரி, கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்குமானால் உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்த தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற காரியங்களை உயிர் பெற செய்யும். தரிசனம் சொன்ன உடனே அங்க என்ன நடந்தது தெரியுமா? தரிசனம் உரைக்கு ஒரு இரைச்சல் உண்டாயிட்டு, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. அப்ப இந்த ஒரு தீர்மானம் இவன் வாழ்க்கையில உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளை உயிர் பெற செய்யவே.
அப்ப இன்றைக்கு நாம் உயிர் அடையணும், என் சரீரம் உயிர் அடையணும், என் வாழ்க்கை உயிர் அடையணும், மரித்து போயிருக்கிற என் ஆசீர்வாதங்கள் உயிர் அடையணும், இன்னும் என் வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம், துதி, ஆராதனை, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியம் எல்லாமே மரித்து போயிருக்காது, உயிர் அடையணும். நான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் ஒரு தீர்மானம், என்ன தீர்மானம்? நான் முதல்ல நான் சபைக்கு சரியா செல்வேன், சர்ச்சைக்கு சரியா செல்வேன், சென்று அந்த பிரசங்கத்தை சரியா கேட்பேன், சரியா துதி, ஜெபம், ஆராதனை எல்லாத்தையும் சரியா நான் கலந்து கொள்வேன். அடுத்தது என் பிரச்சனையை பார்த்து நான் பேசுவேன். அது எவ்வளவு உலர்ந்து போயிருந்தாலும் அது உயிர் அடையும். உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமானால் என் வாழ்க்கை நிச்சயமாய் உயிர் அடையும். என் சரீரத்தில் மரித்து போயிருக்கிற காரியங்கள் உயிர் அடையும். என் ஆசீர்வாதங்கள் உயிர் அடையும். நான் எந்த நிலைமையில திருப்பி இயேசு கிட்ட வந்திருக்கின்றது முக்கியம் இல்லை, என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இயேசுவை சார்ந்திருக்கிறது என்பதுதான் முக்கியமானது. அப்ப இன்னைக்கு எதெல்லாம் உயிரடைய செய்யும்? முதலாவது இயேசுவின் வீடு, திருச்சபை என்னை உயிரடைய செய்யும். இரண்டாவது தரிசனம் என்னை உயிரடைய செய்யும். மூன்றாவது இயேசுவின் வார்த்தையாகிய வசனம் என்னை உயிரடைய செய்யும். நாலாவது என் தீர்மானம் என்னை உயிரடைய செய்யும். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் என் வாழ்க்கையில உயிரடைய செய்யும் என்று ஆண்டவர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இனி சரியாய் சபைக்கு செல்வேன், சரியா ஜெபிப்பேன், சரியா துதிப்பேன், கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். நான் எந்த நிலைமையில இருக்கிறத உலக மனிதர்கள் பார்க்கலாம், ஆனா இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், என்னை உயிரடைய செய்கிறவராய் இருக்கிறார், என் வாழ்க்கையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஒரு தீர்மானத்தை எடுங்க. உலர்ந்து போயிருக்கிற உங்கள் காரியம், மரித்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கை, மரித்து போயிருக்கிற உங்கள் சரீரம், மரித்து போயிருக்கிற உங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிச்சயமாய் உயிரடையும். இயேசுவின் நாமத்தினாலே நான் இதை சொல்லுகிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையை உயிரடைய செய்வார் என்று ஆசீர்வதிக்கிறோம். நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் நீ உயிரடைவார் என்ற வார்த்தையோடு இந்த விசுவாச பிள்ளைகளோடு பேசியிருக்கிறேன், அதற்காக நன்றி. எதெல்லாம் உயிரடைய செய்யும். தகப்பனை விட்டு தூர சென்றவன் மரித்து போன நிலைமையில மறுபடியும் வந்தான், அவனை உயிரடைய செய்த தேவன். அது போல திருச்சபையாகி வீட்டை விட்டு நான் ரொம்ப தூரம் போய்விட்டேன், என் வாழ்க்கையில ரொம்ப பெரிய எல்லைக்கு தாண்டி விட்டேன், தேவையில்லாத காரியங்களுக்கு விழுந்து விட்டேன். ஆனால் இயேசுவே அவர் திருச்சபைக்கு வந்திருக்கிறேன், வாழ்க்கை உயிரடையும், உயிரடைய செய்கிற இயேசு என் சபையில இருக்கிறார். சபைக்கு வருவது மட்டுமல்ல, அங்க வரக்கூடிய தரிசனமான வார்த்தைகள், பிரசங்கங்களை நான் கேட்கும் பொழுது என் வாழ்க்கை உயிரடையும். கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்துக்கு நான் செவி கொடுக்கும் பொழுது அதை என்னை உயிர் பெற செய்யும். நான் எடுக்கும் தீர்மானம் என்னை உயிர் பெற செய்யும். நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன், என் முன்னாடி இருக்கிற உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளையே உயிர் பெற செய்த தேவனாகிய கர்த்தர் என் முன்பாக இருக்கிற எல்லா விதமான உயிரற்ற செயல்களையும் உயிர் பெற செய்வா. என் சரீரம் உயிர் பெறும், என் வாழ்க்கை உயிர் பெறும், என் எதிர்காலம் உயிர் பெறும், என் சந்ததிகள் உயிர் பெறும், நான் கையிட்டு செய்யும் வேலையில உயிர் பெறும், நான் மரித்து போயிருக்கிற ஆசீர்வாதங்கள் உயிர் பெறும் என்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த செய்தியானது உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.